Good morning students. இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 பார்க்க போகிறோம். 3.1ல் ஃபஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் பாலினாமியல் இஃப் நாட் கிவன் ரீசன். ஸோ இதில் எதெல்லாம் பாலினாமியல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1/x² + 3x - 4. இதில் வந்து 1/x² இருக்குது. இந்த மாதிரி டேர்ம்ஸ் பாலினாமியலில் எப்போவுமே இருக்காது. ஸோ இது வந்து என்ன, இது பாலினாமியல் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் நாட் அ பாலினாமியல். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், இது வந்து x² × x - 1. இது வந்து பாலினாமியல் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது மட்டும் x² × x - 1 இந்த மாதிரி இருக்குது, ஆனால் பாலினாமியல்னு சொல்கிறீங்களே. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த x² த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. அப்போ என்ன வரும், x² × x - x² × 1 இந்த மாதிரி வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் x² × xனா அது x³ - x². இப்போ இது பார்க்க ஒரு பாலினாமியல் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து பாலினாமியல் தான். அடுத்து தேர்ட் ஒன், 1/x. இந்த 1/x. ஸோ இது என்ன இது என்ன, இது சேம் அதே மாதிரி தான், 1/xன்னு இருக்குது. இதே த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு x/x கேன்சல் ஆகிரும், பட் 5/x வரும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் இருக்காது. ஸோ இதுவும் நாட் அ பாலினாமியல். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து 1/x⁻²ன்னு இருக்குது. இப்போ x⁻2 x⁻1 அந்த மாதிரி பாசிட்டிவ் பவர்ஸ் இருந்ததுன்னா ஓகே, அது வந்து நாட் பாலினாமியல். பட் இங்கே வந்து நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது. இப்போ அந்த நெகட்டிவ் பவர்ஸை நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுவோம், நியூமரேட்டருக்கு கொண்டு போவோம். ஸோ இது என்னதாயிரும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து x² + x + 7 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு பாலினாமியல் தான். அடுத்து ஃபிஃப்த் ஒன், √5x² + √3x + 2 √2. ஸோ இது வந்து பாலினாமியல். அடுத்து சிக்ஸ்த் ஒன், m² - √m + 7m - 10. இங்கே வந்து ஒரு √m இருக்குது. இந்த மாதிரி பாலினாமியலில் வராது. ஸோ இட்ஸ் நாட் அ பாலினாமியல். அடுத்து செகண்ட் ஒன், ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x in each of the following of polynomial. இப்போ x² கோஎஃபிஷியண்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டும் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், இதில் x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 2/5. ஸோ 2/5 தான் x² கோஎஃபிஷியன்ட். இது மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா என்ன, -3. இந்த -3 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ x² பக்கத்தில் இருக்குது அதோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் பக்கத்தில் இருக்குது அதோட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ x²ஓடது -2, எக்ஸோடது -√7. இங்கே தேர்ட் ஒன், இதில் x²ஓடது π, எக்ஸோடது -1. ஃபோர்த் ஒன், x²ஓடது √3, எக்ஸோடது √2. ஃபிஃப்த் ஒன், x²ஓடது 1, எக்ஸோடது -7/2. அடுத்து தேர்ட் ஒன், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஃபாலோயிங் பாலினாமியல். ஸோ இதோட டிகிரி ஃபைன் பண்ணணும். டிகிரினாலே நமக்கு தெரியும், மேக்ஸிமம் பவர் எது இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. ஸோ ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி, சிம்பிள், இதில் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ இதோட பவர் வந்து y⁻7, இதுதான் வந்து மேக்ஸிமம். ஸோ இதோட டிகிரி வந்து 7. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், x³ - x⁻4 + 6x⁻6 / x² இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை நார்மல் ஃபார்மில் எழுதிக்கலாம். x⁻³ / x². இந்த x² வந்து எல்லா டேர்முக்கும் காமன். x³ x4 6x⁻6. நம்ம அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். -x⁻4 / x² + 6x⁻6 / x². இப்போ இதில் என்ன வரும், இனி பவர் மேலே போகும்போச்சுல கேன்சலாக சப்ராக்ட் ஆர் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கேன்சல் கூட பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும், x⁻3 / x⁻2னா நான் உங்களுக்கு எழுதிடுறேன். இப்போ x⁻3 - 2 = x. ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட வேல்யூ வந்து இங்கே x மைனஸ் சேம் இது அதே மாதிரி தான், x⁻4 - 2 = x⁻2. ஸோ செகண்ட் ஒன் வந்து x⁻2 ப்ளஸ் சேம் தேர்ட் ஒன் 6 × x⁻6 - 2 = 4. ஸோ x⁻4 இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பவராக இருக்குது, இந்த 4. ஸோ இதோட டிகிரி வேல்யூ என்ன, 4. அடுத்து இந்த சம் பாருங்கள், x⁻³ × x² + x. ஸோ இதுதான் இதே மாதிரி தான், த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணோம். ஸோ என்ன வரும், x⁻3 × x² + x⁻3 × x.
ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும் பவர்ஸ் பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணிடலாம்ல. ஸோ எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பவர். ஸோ இதோட பவர் வேல்யூ 5. அடுத்தது பாருங்கள், இது டைரெக்டாகவே இருக்குது. ஸோ எந்த மல்டிப்ளிகேஷனும் தேவையில்லை. 3x பவர் 4 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 27x பவர் 6. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பவர் x பவர் 6. ஸோ இதோட டிகிரி வேல்யூ 6. அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்த் ஒன் 2 இன்ட்டு ரூட் 5p பவர் 4 மைனஸ் 8p கியூப் பை ரூட் 3 ப்ளஸ் 2p ஸ்கொயர் டிவைடட் பை 7. இதில் நமக்கு டிகிரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம மற்ற எந்த ஒரு இதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ டிகிரி மட்டுமே பார்க்கலாம். இதில் p பவர் 4 இதுதான் மேக்ஸிமம் டிகிரி. ஸோ 4 இஸ் த டிகிரி. தேங்க்யூ.